எல்லோருக்கும் வணக்கம். குழந்தைகளுக்கு போடும் தடுப்பூசியினை பற்றி கொஞ்சம் பேசலாம். வேக்சின் என்று கூறுவார்களே, அதை பற்றி கொஞ்சம் பேசலாம். அமெரிக்காவில் சில தகவல்களை கூறுகிறேன், சில புள்ளி விவரங்களை கூறுகிறேன். அமெரிக்காவில் ஒரு குழந்தைக்கு 18 வயது முடிவதற்குள் 51 விதமான ஊசிகள் போடப்படுகின்றன. 51 விதமான தடுப்பூசிகள் ஒரு குழந்தைக்கு போடப்படுகிறது. இது ஒரு தகவல், புள்ளி விவரம் என்று எடுத்துக்கொள்ளலாம். இன்னொரு புள்ளி விவரத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அமெரிக்காவில் 28 பேரில் ஒருவருக்கு வலிப்பு நோய் வருகிறது. இரண்டிற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா இல்லையா என்று நீங்களே தேடி பார்த்து கொள்ளுங்கள். ஆனால் ஹோமியோபதியில் ஒரு மருந்து இருக்கிறது. அந்த மருந்தினை எழுதிய புத்தகம் கிட்டத்தட்ட 1948 முன்பாக எழுதிய புத்தகமாக இருக்கலாம். அந்த புத்தகத்தை ஒன்று எழுதியிருக்கிறது. தடுப்பூசியினால் வரும் வலிப்பிற்கு இந்த மருந்து என்று ஒரு மருந்தினை குறிப்பிடார்கள். அதாவது இது என்ன செய்கிறது, 1948 முன்பில் இருந்தே தடுப்பூசி போடுவதனால் குழந்தைகளுக்கு வலிப்பு நோய் வருகிறது என்பது தெளிவாக இருக்கிறது. இது அலோபதி மருத்துவர்களுக்கு தெரிந்திருக்கும், அவர்கள் தெரியாமல் இருக்க வாய்ப்பில்லை. ஆனால் அப்படி இருந்தும் வலிப்பு வருகிறது என்று தெரிந்தும் அவர்கள் அந்த மருந்தினை போடுவது தடுப்பதில்லை. மேலும் மிகப்பெரிய தவறு அவர்கள் என்ன செய்கிறார் என்றால், இப்படி வலிப்பு வரும் என்பதை அவர்கள் பெற்றோர்களுக்கு கூறுவதே கிடையாது. இந்த தடுப்பூசி போடுவதன் மூலம் குழந்தைகளுக்கு வலிப்பு வர வாய்ப்பு இருக்கிறது என்பதை பற்றி எந்த மருத்துவரும் பெற்றோர்களிடம் கூறுவதே இல்லை. இது மிகப்பெரிய கொடுமையான ஒரு விஷயமானது, கொடூரமான விஷயமானது. பெற்றோர்களை ஏமாற்றுவதற்கு சமமாகும். எனக்கு தெரிந்த ஒரு குழந்தை பிறந்த 30 நாட்கள் அவள் ஊசி போட்டு அடுத்த நிலைமை அந்த குழந்தைக்கு வலிப்பு வர ஆரம்பித்து விட்டது. வலிப்பு மட்டும் வரவில்லை, அந்த குழந்தையின் வளர்ச்சியும் நின்று விட்டது. நான் குழந்தையை பார்க்கும்போது அந்த குழந்தைக்கு கிட்டத்தட்ட 2.5 வயது இருக்கலாம். 2.5 வயது இருக்கும்போது அந்த குழந்தைக்கு கண்கள் கூட இடது பக்கம் வலது பக்கமாக அசைவதில்லை. கண்கள் அசைவு கூட, கைகால் எதுவும் அசையாது, எந்தவித வேலையும் முடியாது. உணவு கொடுத்தா உணவை சாப்பிட்டு அது சிரிக்கும். அதை தவிர அந்த குழந்தைக்கு வேறு எந்தவித அசைவும் கிடையாது. கண்களில் கூட அசைவில்லை. அப்படிப்பட்ட ஒரு குழந்தையை அந்த மருந்து ஆக்கிவிட்டது. கிட்டத்தட்ட ஒரு அழுகிய தக்காளி பழம்போல் அந்த குழந்தையை அந்த மருந்து ஆக்கிவிட்டது. இதுதான் தடுப்பூசிகளின் உள்ள ஒரு தீங்கு. சொந்த பந்தத்தில் ஒருவருக்கு 3 பெண் குழந்தைகள். 3 பெண் குழந்தைகள், முதல் 2 பெண் குழந்தைக்கு எல்லாவித தடுப்பூசிகளையும் போட்டால், அந்த 3வது குழந்தைக்கு எந்தவித தடுப்பூசியும் போடவில்லை. அந்த 3வது குழந்தை தான் திடகாத்திரமாக இருக்கிறதே தவிர மற்ற 2 குழந்தைகளுக்கும் ஏதாவது நோய் இன்றும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் 3வது குழந்தை இன்றும் திடகாத்திரமாக வாழ்ந்து வருகிறது. எனவே தடுப்பூசிகள் தேவையா என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அந்த தடுப்பூசிகள் எதை தடுக்க பார்க்கின்றன, அந்த நோயை நம்மால் வேறு முறையை குணப்படுத்த முடியுமா தெரிந்து கொண்டு தடுப்பூசி போடுவதை தவிருங்கள். நமது மந்திரம் அன்பே சிவம், அன்புடன் வாழ்வோம், கடமையை செய்வோம், இந்த நொடியில் வாழ்வோம், எல்லோருக்கும் உதவி செய்வோம், எல்லாம் சிவமயம். நன்றி, வணக்கம்.